நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நாங்கள் பேசுகிறோம் என்றால் எல்லோர் கவனமும் எங்கள் பால் திரும்பும். நாங்கள் சரியானதை மட்டுமல்ல, அதை தெளிவாகவே பேசுவோம். இன்றைக்கு வேளாண் மசோதா, வேளாண் சட்டம் தேவையில்லை என்கிறார்களே, அதை எதிர்த்து முதல் உரிமை குரல் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். என்ன ஒரு பெண் பிரச்சனை ஆண் பேசுவது? பெண் பிரச்சனை ஆண் தானே பேச வேண்டும். பெண்ணின் துன்பம் தெரிந்தவன் தான் ஆணை தவிர பெண்ணுக்கு துன்பம் தருபவன் அல்ல. ஆனால் இங்கே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இந்த அரசாங்கம் மக்கள் நலனுக்காக கொண்டு வருகிற சட்டங்களுக்கு எங்கள் தலைவர் தளபதி முழுமையான ஆதரவு தருகிறார். இங்கே கட்சி வேறுபாடு இல்லை. பிரச்சனை முக்கியம், மக்கள் முக்கியம். அன்றைக்கு மட்டும் அதிமுக முறையாக அங்கிருந்து வாக்களித்திருந்தால், பெரியோர்களே, தாய்மார்களே, தமிழ்நாட்டில் நீட் தேர்வு இல்லை. அது ஒரு பெரிய சரித்திரம். 45 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்திய நாட்டின் நாடாளுமன்ற வரலாற்றில் நிறைவேற்றப்பட்ட ஒரே தனிநபர் மசோதா திமுகவை சார்ந்த நான். விரைவில் இன்னொரு வாய்ப்பு வரும். தமிழ் இந்திய நாட்டின் ஆட்சி முடி என்று சொல்லுகிற நாள் வரும். வாழுகின்ற நாட்களின் வசந்தத்தை எல்லாம் வளமார்ந்த நாட்டின் எதிர்காலத்திற்கு அர்ப்பணித்திருக்கின்ற இளைய தலைமுறையின் இனிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். 37 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த பாறையிலே நான் பேசுகிற வாய்ப்பினை பெற்றிருக்கின்றேன். நம்முடைய நினைவிலே நிற்கின்ற அண்ணன் நாமக்கல் பழனிவேல் அவர்கள் நகரக் கழகத்தின் செயலாளராக இருந்தபோது இந்த பாறையிலே வந்து உரையாற்றிய நினைவுகளும், சேலத்தில் இருந்து திருச்சி செல்கிற போதெல்லாம், இந்த வழியை கடந்து செல்கிற போது அந்த இனிமையான நினைவுகள், பசுமையான நாட்கள் நெஞ்சத்தின் நிழலாடி மீண்டும் இங்கே உரையாற்றுகிற வாய்ப்பு கிடைக்குமா என்று பல நேரம் நான் ஏங்கி இருக்கின்றேன். அந்த ஏக்கத்தினை தம்பி ராஜேஷ்குமார் இன்றைக்கு தீர்த்து வைத்திருக்கின்றார். இன்றைக்கு கழகத்தினுடைய பொதுக்கூட்டங்கள் எல்லாம் மாநாடுகளைப் போல நடந்து கொண்டிருக்கின்றன. ஒட்டுமொத்த தமிழக மக்களின் நம்பிக்கையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் அதன் தலைவர் தளபதி மீதும். நலிந்து கொண்டிருக்கின்ற நாட்டிலிருந்து நமக்கு விடிவு கிடைக்காதா என்ற எதிர்பார்ப்போடு மக்கள் ஏங்கி தவிக்கின்றார்கள். இந்த நிலையில் ஜனவரி 25ஆம் தேதி ஆண்டுதோறும் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். முன்னதாக நம்முடைய நக்கீரனும் ராஜேஷ்குமாரும் குறிப்பிட்டதைப் போல் இந்த நாள் கூட்டத்தில் நான் பெருமளவிற்கு நடைமுறை இன்றைய அரசியலை பேசுவதை குறைத்துக் கொள்வது வழக்கம். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் வளருகின்ற தலைமுறைக்கு தெரிந்தாக வேண்டும். ஒரு அரசியல் கட்சி ஏதோ பெயருக்கு ஒரு தலைப்பிட்டு கூட்டம் நடத்துவதாக பொருள் அல்ல. ஒரு நாட்டிலே வாழ்கின்ற மக்களுக்கு விஞ்ஞான வளர்ச்சி இருக்கிறதோ இல்லையோ, வரலாற்று தெளிவு இருக்க வேண்டும். நம்முடைய நாடு, இனம், மொழி, கடந்த காலம், கடந்து வந்த பாதை, அடைந்த இன்னல்கள், பெற்ற வெற்றிகள், அதற்கு பாடுபட்ட தியாகிகள், தலைவர்கள், இவர்களையெல்லாம் வருங்கால தலைமுறை தெரிந்து கொண்டால்தான் தங்களிடம் இருக்கின்ற சிறந்தவற்றை பாதுகாக்கின்ற கடமை உணர்வும் பொறுப்புணர்ச்சியும் அவர்களுக்கு வரும். வீர வணக்க நாள் கூட்டம் என்பது இறந்தவர்களுக்கு ஆண்டுதோறும் தரப்படுகின்ற திவசம் அல்ல. மீண்டும் மீண்டும் நம்மை உணர்ச்சி ஏற்றுக்கொள்வதற்கான, தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற இளைஞர்களெல்லாம் உறுதியேற்றுக் கொள்வதற்கான, எதிர்காலத்தில் தங்களுக்கு மிகப்பெரிய கடமை இருக்கிறது என்பதை நினைவுபடுத்துவதற்கான ஒரு பொதுக்கூட்டம். அதனால்தான் இந்த கூட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் மாணவரணி நடத்துவதும், இந்த கூட்டங்களை அறிவிப்பது மாணவர் அணியும் தான் என்ற ஒரு பாரம்பரியத்தை அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து தொடர்ந்து தலைவர் கலைஞர் காலத்தில், இப்போது தளபதி காலத்திலும் நடந்து கொண்டிருக்கின்றது. பொதுவாக பொதுக்கூட்டங்கள் எந்த கூட்டத்தையும் கலந்து கொள்ளாமல் தவிர்த்து பழக்கமில்லை.
ஆனால் ஒரு வீரவணக்க நாள் கூட்டம் என்கிற போது கூட்டத்திற்கு செல்வதற்கு பாதையிலே தடை ஏற்பட்டாலும் நடந்தாவது சென்று அதில் முழங்கியாக வேண்டும் என்ற உள்ளம் எங்களை போன்றோர். அதைத்தான் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற மகளிர் அணியை சாய்ந்த வீராங்கனைகளுக்கு, வீரமான பிள்ளைகளை இந்த நாட்டுக்கு தருகின்ற அந்த தாய்மார்களுக்கு, எதிர்கால தமிழகத்தை இந்த நாட்டை காப்பாற்ற இருக்கிற இளைய தலைமுறையினருக்கு, அரசியல் எங்களுக்கு ஆகாது என்று கருதுகிற சில நடுநிலையாளர்களுக்கு எல்லோருக்கும் இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. நான் இப்போது சில தகவல்களை தேடுவதற்காக என் கையில் இருந்த செல்லிடப்பேசியில் கூகுள் தளத்தில் தேடிக்கொண்டிருந்தேன். நான் தேடிக்கொண்டிருந்த தகவல்களுக்கு இடையில் ஒரு கேள்வி அதிலேயே வந்தது. தொடர்ச்சியாக ஒரு செய்தியை தேடுகிற போது அது தொடர்பான சில கேள்விகள் வரும். அந்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி என்னுடைய மனதில் பட்டது. நான் அதற்கு தொட்டு விடை தேடினேன். அந்த கேள்வி, விச் இஸ் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு? இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பை சார்ந்ததல்ல கூகுள், அது உலகத்திற்கு பொதுவான ஒன்று. உலகத்திலே மிக பழமையான மொழி எது, மூத்த மொழி எது என்ற கேள்விக்கு கூகுளிலே வருகின்ற விடை தமிழ் மொழி என்பதுதான். ஆனால் அதை நம்மில் பலர் உணராமல் இருப்பதும், நம்மிடையே சில பேர் வந்து இந்த மொழி எதற்காக என்று பிரச்சாரம் செய்வதும், அதை ஏற்றுக்கொண்டு பல பேர் ஆதரிப்பதுமான ஒரு வேதனையான காலம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அது இன்று நேற்று அல்ல. காலங்காலமாக தமிழ் இனத்தின் மீது படையெடுப்புகள் நடந்திருக்கின்றன. கலாச்சார படையெடுப்பு, பண்பாட்டு படையெடுப்பு, மொழி படையெடுப்பு என்று எத்தனை வந்திருந்தாலும் எல்லாவற்றையும் தாக்குப்பிடித்து நிமிர்ந்து நின்ற ஒரே இனம் தமிழினம் மட்டும்தான். ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்கள் என்பதனுடைய அடையாளம் அவர்களுடைய நிறம் அல்ல, அவர்கள் பின்பற்றுகின்ற சமயம் அல்ல, அவர்கள் பேசுகின்ற தாய்மொழி தான் ஒரு மனிதனுடைய இனத்தின் அடையாளம். இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால், நான் இங்கு வந்திருப்பவர்களுக்காக சொல்ல விரும்புகின்றேன். இந்திய துணைக்கண்டம் என்கின்ற இந்த நாடு ஒரு காலத்தில் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களாக இருந்திருக்கின்றன. அதற்கு முன்னால் உலகத்தின் எல்லா பகுதிகளையும் வென்றவன் என்று வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறவன் கிரேக்க நாட்டின் மாவீரன் அலெக்சாண்டர். அவன் உலகம் முழுவதும் வென்று இந்தியாவிற்குள் கால் வைத்தான். ஆனால் தென்னகத்திலே அவனால் கால் வைக்க முடியவில்லை. குப்தர்களின் சாம்ராஜ்யம் இந்தியா முழுவதும் மௌரியர்களின் சாம்ராஜ்யம் என்று சொல்வார்கள். அந்த காலங்களில் தமிழகம் அவர்கள் ஆட்சிக்கு உட்பட்டது அல்ல. யார் யாரோ படையெடுத்து வந்திருக்கிறார்கள், ஆனால் தமிழ்நாட்டு எல்லைக்குள் மட்டும் கால் வைக்க முடிந்ததில்லை. இப்போது பாரதிய ஜனதாவுக்கும் அதுதான் நிலைமை. இங்கே இந்தியா முழுவதும் வென்று வருகிறோம் என்று வேகம் காட்டி வருகின்றவர்கள் குப்புற விழுந்து திரும்பி ஓடப்போவது தமிழ்நாட்டில் மட்டும்தான். இது நடக்கப் போகிற வரலாறு. அந்த அளவிற்கு மிகப்பெரிய வீரம் செறிந்த மண் இந்த மண். தமிழன் உலகமெல்லாம் சென்றிருக்கிறான். வீரனாய், விவேகியாய், ஞானியாய், இலக்கியவாதியாய், கற்புக்கரசுகளின் பெருமையை எங்கள் இனத்தின் அடையாளம் என்று சுமந்து கொண்டு சென்ற தமிழன் தன்னை பழித்தவனை எதிர்த்து நின்று வெற்றி பெற்றிருக்கிறான். ஆனால் அந்த நாடுகளை அடக்கி ஆண்டது இல்லை. தன்னை எதிர்த்து பேசியவனுக்கு பாடம் புகட்டிவிட்டு வெற்றிகரமாக திரும்பி வந்த பெருமைக்குரியவன் தமிழன் மட்டும்தான். அந்த தமிழனுடைய அடையாளம் என்று சொல்கிற போது இந்த தமிழன் என்ற சொல்லே தமிழ் மொழி என்பதில் இருந்துதான் வருகின்றது. மொழி என்பது ஒரு கருவி. உலகத்தில் கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்கின்றன. எல்லா உயிரினங்களுக்கும் உணர்ச்சிகள் உண்டு, எண்ணங்கள் உண்டு, ஏக்கங்கள் உண்டு. ஆனால் வெளிப்படுத்துவதற்கு மொழி கிடையாது. நாம் தினந்தோறும் கண்ணிலே காணுகின்ற ஆடு மாடுகளிலிருந்து, வீட்டிலே வளர்க்கிற நாய் பூனையிலிருந்து எல்லாவற்றிற்கும் உணர்ச்சிகள் உண்டு. ஆனால் அடுத்தவருக்கு எடுத்து சொல்ல மொழி கிடையாது. மனிதனுக்கு மட்டும்தான் மொழி என்கின்ற கருவி கிடைத்தது.
அந்த மொழியினுடைய வளர்ச்சி தான் மெல்ல 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 வளர்ந்து இலக்கியமாக மனிதனுடைய பண்பாட்டு செழுமையாக மாறியது. இந்த இயற்கையான வாய்ப்பு மனிதனுக்கு எப்படி கிடைத்தது? ஆதி காலத்தில் பிறந்த மனிதனுக்கு பேச தெரியாது, ஏன் நடக்கக்கூட தெரியாது. ஆதி காலத்தில் வாழ்ந்த மனிதன் மிருகங்களைப் போல 2 கைகளையும் ஊன்றிக்கொண்டு 4 கால்களைப் போலத்தான் நடந்து கொண்டிருந்தான். குரங்குகளைப் போல மரத்திற்கு மரம் தாவி கொண்டிருந்தான். அவனுக்கு சைகை தான் அடுத்தவர்களோடு பேசுவதற்கான ஒரே மொழி. காரணம், அவனுக்கு பேச தெரியாது. எல்லாவற்றிற்கும் ஒரு தொடக்கம் உண்டல்லவா, அதை போல. அப்படி வாழ்ந்த காலத்தில் ஒரு நாள் ஒருவன் மரத்தில் இருந்து கீழே அடுத்த மரத்திற்கு தாவுகிற போது கீழே விழுந்து விடுகிறான். விழுந்தவன் வலி தாங்காமல் ஒலி எழுப்புகின்றான். அந்த ஒலி கேட்டு முன்னால் சென்றவன் திரும்புகிறான். அப்பொழுதுதான் இவனுக்கு தெரிகிறது, வலியையும் மீறி இந்த சத்தம் முன்னால் போகிறவனை திரும்ப வைக்கிறது என்று சொல்லி இவன் மீண்டும் அந்த ஒலியை எழுப்புகிறான். ஆ என்ற வலியின் ஒளி. அவனும் பதிலுக்கு குரல் எழுப்புகிறான். இந்த ஆ ஓ என்கின்ற ஒலிதான் பின்னர் மெல்ல 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 மாறி மொழியாக மாறுகிறது. இப்படி மாறுகிற போது பல மொழிகள் உருவாயின அல்லவா? அதை ஏன் தமிழை மூத்த மொழி என்று சொல்கிறோம் தெரியுமா? தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு உலகத்தில் எந்த நாட்டுக்கு வேண்டுமானாலும் செல்லலாம். ஒரு மொழி தெரிந்தால் அந்த மொழி ஆங்கில மொழி. அந்த மொழி தோன்றி 1100 ஆண்டுகள் மட்டும்தான் ஆகின்றன. 10வது நூற்றாண்டில் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டி கொண்டிருந்த காலத்தில், அவனை புகழ்ந்து புலவர்கள் பாடிக்கொண்டிருந்த காலத்தில், தமிழ் மொழி தழைத்தோங்கி இருந்த காலத்தில் தான் ஆங்கிலம் நடமாடவே தொடங்கியது. பிரெஞ்சு மொழி என்பது 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னால், 8 நூற்றாண்டு. ஜெர்மன் மொழி 6வது நூற்றாண்டு. இப்படியே வருகிற போது நான் பேச வேண்டிய வேறு செய்திகளின் காரணமாக சுருக்கமாக சொல்கிறேன். தமிழ் எப்போது தோன்றியது? ஆங்கிலம் 10வது நூற்றாண்டில், பிரெஞ்சு 8வது நூற்றாண்டில், ஜெர்மன் 6வது நூற்றாண்டில். தமிழ் எப்போது தோன்றியது? கூகுளிலே சொல்கிறான் 5000 ஆண்டுகள் என்று. ஆங்கில மொழிக்கு வெறும் 1000, கூகுள் சொல்லுகிறது 5000 ஆண்டுகள் என்று. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் தேடி தேடி பார்த்தார்கள். தமிழ் மொழியின் அடையாளம், பெருமை திருக்குறள். அந்த திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் வாழ்ந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால், இயேசு பிறப்பதற்கு 31 ஆண்டுகளுக்கு முன்னால். இன்றைக்கு 2021 என்பது நாம் கணக்கிடுகின்ற கிரிகோரியன் ஆண்டு என்று சொல்வது இயேசுநாதர் பிறந்ததிலிருந்து கணக்கிடப்படுகிற ஆண்டு கணக்கு. ஆனால் திருவள்ளுவர் அதற்கு 31 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்திருக்கிறார். இன்றைக்கு திருவள்ளுவர் ஆண்டு 2054 என்பது நம்மில் பலர் பயன்படுத்தாதது, சிலர் பயன்படுத்துகிறார்கள். அவருக்கு முன்னால் தமிழ் மொழிக்கு இலக்கணம் எழுதியவன் ஒருவன் இருந்தான், தொல்காப்பியன். அவன் வாழ்ந்தது கிமு 5வது நூற்றாண்டு, இயேசு பிறப்பதற்கு 5 நூற்றாண்டுகளுக்கு முன்னால். இப்படியே ஆய்ந்து கொண்டே போகிற போது தமிழ்ச்சங்கம், முதல் சங்கம், இடைச்சங்கம் என்றெல்லாம் சொல்வதை போல லெமூரியா கண்டம், உலகத்தின் முதல் மனிதன் வாழ்ந்த லெமூரியா கண்டத்தில் இருந்தவன் பேசியது தமிழ் மொழி என்கிறார்கள். அதைத்தான் சுருக்கமாக சொன்னான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி நம் தாய்மொழி தமிழ் மொழி. இதன் விளக்கம் என்ன தோழர்களே? நீங்களும் நானும் வாழுகின்ற இந்த உலகை இறைவன் படைத்தான் என்று சிலர் நம்புவார்கள். ஆனால் அறிவியல் ரீதியாக ஒருவன் விவாதிக்கிற போது அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உண்மை வேண்டுமென்றால், நீங்களும் நானும் வாழுகின்ற இந்த உலகம் சூரியன் என்ற நெருப்பு கோளத்தின் வெடித்து சிதறிய ஒரு பகுதி. வெடித்து சிதறிய அந்த நெருப்பு கோளம் லட்சக்கணக்கான ஆண்டுகளில் பொழிந்த மழையினால் குளிர்ந்து போகிறது. குளிர்ந்த அந்த பகுதியிலே பொழிந்த மழை ஓட ஆரம்பிக்கிறது. ஓடுகின்ற மழை நீர் பாறைகளை உருட்டி, பாறைகள் உடைந்து கற்களாகி, கற்கள் உருண்டு தேய்ந்து மண்ணாக மாறுகிறது. இந்த உலகம் கல்லாக இருந்து மண்ணாக மாறுவதற்கு முன்னால் இருந்தபோது வாழ்ந்த மனிதன் பேசியது நம் தாய்மொழி தமிழ் மொழி என்பதுதான் வரலாறு. இப்போது நான் முக்கியமான செய்திக்கு வருகின்றேன். தமிழ்நாட்டில் வாழ்கிறோம். ஏன் இந்த வீரவணக்க நாள் கூட்டத்தை ஆண்டு தவறாமல் நடத்துகிறோம்? 1970வது ஆண்டு
அறிஞர் அண்ணா மறைந்ததற்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்ற கண்ணான தலைவர் கலைஞர் அவர்கள் திருச்சியிலே ஒரு மாநாடு கூட்டினார்கள். அந்த மாநாட்டில் கழகத்தை பின்பற்றுகிற எல்லோருக்கும் இதன் கொள்கைகள் என்னவென்று தெளிவாக தெரிய வேண்டும் என்று மிக சுருக்கமாக தந்தார்கள். எந்த இயக்கத்திற்கும் தன் கொள்கைகளை இவ்வளவு சுருக்கமாக முழுமையாக வடித்து கொடுத்த வரலாறு கிடையாது. அந்த மாநாட்டில் தான் 50 முழக்கங்களை கலைஞர் தந்தார். அண்ணா வழியில் அயராது உழைப்போம். அண்ணா வழி என்பது அறவழி, அமைதி வழி. ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம். தயவு செய்து இளைஞரணி, மாணவரணி தோழர்கள், நான் பெரிதும் இந்த கூட்டத்தில் ராஜேஷ்குமாரிடம் வருத்தப்பட்டேன். இளைஞர்களும் மாணவர்களும் போட்டி போட்டு கொண்டு வந்து எனக்கு பேச வாய்ப்பு தாருங்கள் என்று இன்றைக்கு வருவார்கள் என்று நான் எதிர்பார்த்தேன். ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாம் அப்படித்தான். தலைவர்கள் வந்தால், முன்னணியினர் வந்தால் அந்த கூட்டத்தில் எங்களுக்கும் பேச வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டு கேட்டு பேசி அவர்களின் சிந்தை கவர்ந்து மக்கள் மனதில் இடம்பெற்று வளர்ந்ததனால் தான் இன்றைக்கு கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் என்ற இடத்திற்கு வந்திருக்கிறோம். நான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதில் எனக்கு பெருமை அல்ல. நான் திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் என்பதில், நான் கழகத்தின் சொற்பொழிவாளர் என்பதிலே தான் எனக்கு பெருமை. எனவே இந்த 50 முழக்கத்தை நீங்கள் பார்க்கிற போது கலைஞர் அவர்கள் எவ்வளவு யோசித்து இந்த 50 முழக்கங்களை தந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வெற்றி என்பது அண்ணா வழியில். அடுத்ததாக என்ன சொன்னார்? ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம். அதன் பொருள் என்ன? ஆதிக்கம் என்பது இல்லாத ஒரு சமுதாயம். பணத்தால், சாதியால், பலத்தால் ஒருவன் இன்னொருவனை ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு எவரும் அடிமை இல்லை என்று சொல்வதுதான் ஆதிக்கமற்ற சமுதாயம். இது கலைஞர் தந்தது. அடுத்ததாக இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். கழகத்தை விமர்சிக்கிறவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இந்தி என்ற மொழிக்கு நாம் எதிரிகள் அல்ல. உலகத்தில் அவரவருடைய தாய்மொழியை அவரவர் பேச வேண்டும். அவரவர்கள் அந்த மொழியை வளர்த்திட பாடுபட வேண்டும். கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் அது இன்னொருவர் மீது திணிக்கிற போது அதை எதிர்த்து நிற்கக்கூடிய உணர்ச்சி அந்த மொழி பேசுகிறவனுக்கு இருக்க வேண்டும். அதைத்தான் சொன்னார், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். இந்தியை எதிர்ப்போம் என்று சொல்லவில்லை. வறுமையை வெல்ல வேண்டும், ஆயுதம் தாங்கிதான், போர் தொடுத்துதான், பல உயிர்களை பலி கொடுத்துதான் என்று சொன்னபோது கலைஞர் சொன்னார், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம். இப்படியெல்லாம் தலைவர்களும் கிடைத்ததில்லை, கட்சிகளும் இந்த நாட்டில் தோன்றியது இல்லை. இந்த நாட்டில் கூட்டாட்சி தத்துவம் உடைய நாட்டில் மாநில சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி, இந்த 50 முழக்கங்களை கலைஞர் வடித்து கொடுத்தார். அப்படிப்பட்ட இந்த வரலாற்றை 50 முழக்கங்களாக தந்து இளைஞர்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிற வரிசையில் தான் இந்த ஜனவரி 25 மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் கூட்டம். எனக்கு முன்னால் பலர் பேசினார்கள். இன்றைக்கு திருவொற்றியூரிலே கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் 7 மணிக்கு முழங்கியதை தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீர்கள். 1937ஆவது ஆண்டு முதல் மொழி போராட்டம். மூதறிஞர் ராஜாஜி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த போது இந்தியை கட்டாய பாடமாக கொண்டு வருகிறார். இதை எதிர்த்து, இது பெரும் ஆபத்துக்கு ஆரம்பம், வருமுன் காப்பவனே அறிவாளி என்பதை போல் நமக்கென்ன ஏதோ ஒரு மொழியை திணிக்கட்டுமே என்று இல்லாமல் களங்கண்டு போர் தொடுத்து அதை தடுத்து நிறுத்த முன்னணியில் நின்றது நீதி கட்சி. தந்தை பெரியார் அவர்கள், தமிழறிஞர்கள் மறைமலை அடிகள், பன்மலை புலவர் அப்பாதுரையார், மூவலூர் ராமாமிர்த அம்மையார், முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதம் போன்றவர்கள். அறிஞர் அண்ணா அப்போதுதான் களத்தில் இறங்குகிறார். அண்ணாவுக்கு அப்போது வயது 29. பள்ளிக்கூடம் சென்று கொண்டிருந்த 14 வயது சிறுவன் கலைஞர் தன்னுடைய நண்பர்கள் சாலையில் கோலி விளையாடிய போது இவர் தமிழ் கொடியேந்தி வீதியிலே கிளம்பினார். ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள், நீ தேடி வந்த கோழை உள்ள நாடு இதுவல்ல என்று. இது நடந்தது 1937-38. அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறையேகிய நடராஜன் என்ற தோழர் மறைந்து போகிறார்.
அடுத்த மாதமே தாளமுத்து என்கிறவர் இறந்து போகிறார். இந்த 2 பேர் தான் தாய்மொழி காக்க முதல் களப்பலியானவர்கள். ஒரு செய்தியை நினைவுபடுத்துகிறேன். 1967 அறிஞர் அண்ணா முதலமைச்சராகிறார். முதலமைச்சராகி அவருடைய முதல் சுற்றுப்பயணம் காரைக்குடிக்கு நேரடியாக செல்லாமல் திருச்சியிலே வந்து புகைவண்டியில் இறங்குகிறார். இறங்கி அண்ணா காரில் ஏறப்போகிற போது அரசாங்க காருக்கு பதிலாக செட்டிநாட்டு அரசர் முத்தையா செட்டியாருடைய கார் நிற்கிறது. அந்த காரிலேயே தேசிய கொடியும் பறக்கிறது. என்னுடைய காரில் வாருங்கள் என்று முத்தையா செட்டியார் அழைக்கிறார். அவர் நீதி கட்சியின் அந்த நாள் மூத்த தலைவர், மிகப்பெரிய பணக்காரர். தமிழ் மொழியினுடைய தமிழ் இசைக்காக பாடுபட்ட மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவர். அண்ணா எளிமையின் சின்னம். படகு போல ஒரு காரை நிறுத்தி செட்டிநாட்டு அரசர் இதில் ஏறுங்கள் என்று சொல்கிற போது அண்ணா மறுக்காமல் ஏறிக்கொள்கிறார். கார் நேராக காரைக்குடிக்கு போகிறது. எங்கே போகிறது? தங்குகின்ற அரசினர் விடுதிக்கு அல்ல, மாறாக செட்டிநாட்டு அரண்மனைக்கு போகிறது. அங்கே போய் அண்ணா தங்கி அவரோடு உணவு அருந்துகிறார். அரசு விழாக்களில் பங்கேற்கிறார். அங்கெல்லாம் அரசியல் பேசவில்லை, நன்றாக கவனியுங்கள். அதுதான் அண்ணா. அரசு விழாக்களில் பங்கேற்கிறார், அரசியல் பேசவில்லை. மாலையில் ஒரு பொதுக்கூட்டம், அதில் பேசுகிற அண்ணா சொல்கிறார், நான் எப்போது காரைக்குடி வந்தாலும் இங்கே இருக்கிற நகர செயலாளர் என் தம்பி சீனாதானா வீட்டில்தான் நான் தங்குவது வழக்கம், அவருடைய வீட்டிலே தான் சாப்பிடுவதும் வழக்கம். ஆனால் இன்றைக்கு நான் அரண்மனையிலே வாசம், படகு காரில் பவனி. சில பேர் எண்ணுவார்கள், அண்ணாதுரை முதல்வராகிவிட்ட காரணத்தினால் தன் தொண்டனை மறந்துவிட்டு அரண்மனை குடியேறிவிட்டார் என்று அல்ல. ஒரு நன்றி கடனுக்காக நான் இன்றைக்கு சென்றேன். 1938 மொழிப்போர் களத்திலே உயிர் நீத்த நடராஜனுடைய உடலை இடுகாட்டுக்கு சுமந்து சென்றபோது தன் அந்தஸ்தை மறந்து, தன் பின்னணியை மறந்து, இந்த நெடிய முத்தையா செட்டியாரின் தோள்கள் அவனுடைய உடலை தாங்கிக் கொண்டு முன்னால் நடந்ததே அதற்கு நன்றி செலுத்துவதற்காக என்று சொன்னார். என் கடன் தீர்ந்தது என்றார் அண்ணா. என் கண்கள் பணிக்கின்றன இதை சொல்லுகிற போது. ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், ஆனால் தமிழ் மொழி மீது ஆர்வம் கொண்டவர், தமிழ் இசைதான் மூத்த இசை என்பதற்காக பாடுபட்டவர். எல்லாவற்றிற்கு மேலாக தன் அந்தஸ்தை மறந்து மொழிக்காக களத்தில் உயிர் நீத்த ஒருவருடைய இறந்த உடலை தோளில் சுமந்து கொண்டு சாலையில் நடந்தார் என்பதை மறக்காமல் 30 ஆண்டுகளுக்கு பின்னால் முதலமைச்சராக சென்று நன்றி செலுத்திய மா உள்ளம் அறிஞர் அண்ணாவின் உள்ளம். இந்த போராட்டத்தின் விளைவாக ராஜாஜி கட்டாய இந்தியை திரும்ப பெற்றுக் கொள்கிறார். மறுபடி 1948 அதே முயற்சி நடைபெறுகிறது. அப்போதுதான் களத்திலே அந்த போராட்டத்தின் தளபதியாக அறிஞர் அண்ணாவை முன்னிறுத்துகிறார்கள். தளபதி CN அண்ணாதுரை, இதுதான் அப்போது அவருடைய பெயர். காந்தி செல்வனுக்கு நினைவிருக்கலாம், மேடையில் இருக்கிற பல தோழர்களுக்கு நினைவிருக்கலாம், நக்கீரனுக்கோ மணிமாறனுக்கோ மற்றவர்களுக்கோ. 1982 இளைஞரணி தொடங்கி முதல் சுற்றுப்பயணம். இன்றைய கழகத்தின் தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள் அந்த அமைப்பு குழு என்பதுதான் அப்போது இருந்தது. அமைப்பு இல்லை, செயலாளர் கிடையாது, துணை செயலாளர் கிடையாது, அமைப்பு குழு. அந்த அமைப்பு குழுவில் நானும் ஒரு உறுப்பினர். பின்னர் அவர் செயலாளராக பொறுப்பேற்று நான் துணை செயலாளராக, முதல் துணை செயலாளராக இளைஞரணியிலே என்னை அறிவித்து அந்த முரசொலியிலே வந்தபோது இதே நாமக்கல் பயணியர் விடுதியில் உறங்கிக் கொண்டிருந்த என்னை எழுப்பி அந்த முரசொலி அண்ணன் பழனிவேல் அவர்கள் தான் கொடுத்தார், நீங்கள் துணை செயலாளர் என்று சொல்லி. அந்த அமைப்பு குழு சுற்றுப்பயணம் முதலில் தொடங்கியது வேலூரில், கோட்டை வெளி மைதானம். தமிழ்நாட்டில் சில இடங்களில் பேச வேண்டும் என்பது பெரிய அளவிலே மேடையில் பேசக்கூடிய விருப்பம் உள்ளவர்களுக்கு ஆர்வம் இருக்கும். அறிஞர் அண்ணாவுக்கு தஞ்சையில் பேசுவதில் ஆர்வம் அதிகம். காரணம் சொல்வார், நாம் என்ன சொல்ல போகிறோம் என்பதை முன்கூட்டியே உணர்கிற ஆற்றல் பெற்றவர்கள் அங்கு இருக்கிறவர்கள் என்று. அதுபோல சென்னையிலே சீரணி அரங்கம்,
தஞ்சையிலே திலகர் திடல், பாளையங்கோட்டையிலே ஜவஹர் மைதானம், மதுரையிலே தமுக்க மைதானம், சேலத்திலே போஸ் மைதானம், வேலூரிலே கோட்டைவெளி மைதானம், நாமக்கல்லிலே பாறை, இவையெல்லாம் முக்கியமான இடங்கள். அந்த நாட்களில் எல்லாம் இந்த இடங்களெல்லாம் பேச வாய்ப்பு கிடைக்காதா? இந்த இடங்களில் நின்று பேசுகிற அந்த பெருமிதம் கிடைக்காதா என்று நாங்களெல்லாம் ஏங்கி இருக்கிறோம். அப்படி நாங்கள் கலந்து கொண்ட முதல் கூட்டம் வேலூர் கோட்டைவெளி மைதானம். மிகப்பெரிய கூட்டம். அதுவரை அப்படி ஒரு கூட்டத்தை நாங்கள் பார்த்தது இல்லை. தலைவரை போல, பேராசிரியரை போல, நாவலரை போன்ற தலைவர்கள் வந்த இடத்திலே தான் அந்த கூட்டத்தை பார்த்திருக்கிறோம். இளைஞர்களாக சென்ற அந்த கூட்டம் அதை புரிந்து கொண்டது உண்மை என்னவென்றால், இவ்வளவு பேர் இந்த இடத்திற்கு இருக்கிற ஆற்றல் மிக்க ஒருவர் நம்மோடு வந்திருக்கிறார். அன்றைக்கு நான் பேசுகிற போது சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதலாக திராவிட பேரியக்கத்தின் வரலாற்றில் பட்டுக்கோட்டை அழகிரியைத்தான் தளபதி அழகிரி என்று அழைத்தார்கள். மிகப்பெரிய மாவீரன். மேடையில் ஏறி முழங்கினால் சிங்கத்தின் கர்ஜனை போல இருக்கும். கடைசி காலத்தில் மேடையிலே பேசுகிற போது ரத்தங்கத்தி செத்தவன் பட்டுக்கோட்டை அழகிரி. அவரைத்தான் தளபதி அழகிரி என்று அழைத்தார்கள். அவருக்கு பின்னால் மொழிப்போர் களத்திலே முன்னணியில் என்ற அறிஞர் அண்ணாவை தளபதி CN அண்ணாதுரை என்று அழைத்தார்கள். அதற்கு பின் வேறு யாரையும் அப்படி அழைக்கவில்லை. இனிமேல் இந்த இயக்கத்திற்கும் இனத்திற்கும் நீங்கள் தான் தளபதி என்று அறிவித்தது வேலூர் கோட்டைவெளி மைதானம். அது நிரூபணமானதா இல்லையா? ஒரு படைக்கு தளபதியாக இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. வீரம் செறிந்தவர்களை கட்டி இழுத்து செல்கின்ற ஒரு பெரும் திறன் அது. அது அறிஞர் அண்ணாவுக்கு இருந்தது என்று சொன்னதை போல கலைஞருக்கு இருந்தது. இன்றைய கழகத்தின் தலைவர் தளபதிக்கு இருக்கிறது. அதனால்தான் அவரை தளபதி என்று அழைத்தோம். இன்றும் அப்படியே அழைக்கிறோம். அந்த போராட்டத்தில் அண்ணா முன்னணியில் நிற்கிறார். போராட்டம் நடக்கிற நாள் செப்டம்பர் 15. அது அண்ணாவின் பிறந்த நாள். அப்போதெல்லாம் அவ்வளவு எழுச்சியோடு அது கொண்டாடப்பட்டது இல்லை. அந்த நாளில்தான் இன்றைய கழகத்தின் தலைவர் தளபதியின் தாயார் தயாள அம்மையாருக்கும் நம்முடைய நினைவில் நிற்கின்ற தலைவர் கலைஞருக்கும் திருமண நாளும் அன்றைக்குத்தான். திருமண மேடை, அவர் மணமகன், வெளியே மொழிப்போர் களம். அந்த நேரத்தில் சாலையிலே இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்ற முழக்கத்தோடு சென்றவுடன் மணமகளுக்கு தாலி கட்டுவதை மறந்துவிட்டு அந்த கூட்டத்தோடு சேர்ந்து கலைஞரும் போய்விட்டார். மணவீட்டில் மாப்பிள்ளையை காணோம் என்று தேடுகிற போது அவர் போராட்டத்தில் நின்று கொண்டு முழங்குகிறார் என்று சொல்லி பின்னர் அழைத்து கொண்டு வந்து தாலி கட்ட சொன்னார்கள் என்பதும் ஒரு வரலாறு. அந்த போராட்டத்திற்கு பின்னால் மீண்டும் திரும்பி இந்தி பெற்றுக் கொள்ளப்பட்டது. மிக முக்கியமான ஒன்று. அதுதான் இன்றைய இளைஞர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் சொல்ல விரும்புவது. மொழிப்போர் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டது எப்போது? இங்கே மாயவன் பேசுகிற போது சொன்னார் எதெல்லாம் முக்கியமான காலகட்டங்கள் என்று. 37 சொன்னார், மும்முனை போராட்டத்தை சொன்னார், பின்னர் 65 மொழிப்போர் என்று சொன்னார். ஏன் 65 மொழிப்போர் உச்சகட்டத்தை அடைந்தது? பல பேருக்கு தெரியாது, ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டும். நாடு விடுதலை அடைந்தது 1947. 1950 நாம் குடியரசாக மாறுகிறோம். மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம், அதுதான் குடியாட்சி. அந்த குடியரசாக மாறுகிற போது நமக்கென்று ஒரு அரசியல் சட்டத்தை உருவாக்கி கொள்கிறோம். அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் அறிஞர்கள் கொண்ட குழு 3 ஆண்டுகள் உட்கார்ந்து பேசி விவாதித்து இந்த அரசியல் சட்டத்தை உருவாக்கினார்கள். உலகத்திலேயே மிக அதிகமான காலம் விவாதிக்கப்பட்ட ஒரே அரசியல் சட்டம் இந்திய நாட்டின் அரசியல் சட்டம்தான். அதனால்தான் இத்தனை ஆண்டுகள், 70 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் உயிர் துடிப்போடு இந்த அரசியல் சட்டம் இருக்கிறது. அந்த அரசியல் சட்டத்தின் 343வது பிரிவில் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? நாடு விடுதலை அடைகிற வரை நம்முடைய நாட்டினுடைய ஆட்சி மொழி ஆங்கில மொழிதான். ஆனால் அரசியல் சட்டத்தில் சொல்கிறார்கள், இனிமேல் இந்த குடியரசு நாட்டில் இந்தி மட்டுமே தான் ஆட்சி மொழியாக இருக்கும், ஆங்கில மொழியும் துணை ஆட்சி மொழியாக இருக்கும். இன்றிலிருந்து 15 ஆண்டுகளுக்குள்ளாக
நாடாளுமன்றத்தில் சட்டம் எதுவும் இயற்றாத நிலையில் ஆங்கிலம் என்பது தானே அகன்று இந்தி மட்டுமே இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக இருக்கும் என்று சொன்னது 343வது அரசியல் சட்டத்தின் பிரிவு. யாருக்கு தெரியும்? இந்தியாவிலே பல மொழிகள் இருக்கின்றன. பஞ்சாபி மொழி பேசுகிறவர்கள், மராட்டி மொழி பேசுகிறவர்கள், குஜராத்தி, மலையாளம், தெலுங்கு பேசுகிறவர்கள், கன்னடம் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு மட்டும்தான் போர்க்கோலம் மூண்டது. இனிமேல் இந்தி மட்டும்தான் என்பதை எந்த காலத்திலும் எங்களால் ஏற்க முடியாது என்று கிளம்பிய அதனுடைய விளைவுதான் அந்த மொழி போராட்டம். இப்படி ஊர் ஊராக வந்து பேசினார்கள் நம் தலைவர்கள் எல்லாம். ஆங்காங்கே இளைய தலைமுறையை பார்த்து விளக்கம் சொன்னார்கள். மாணவர்கள் மனதிலே அந்த இந்திய எதிர்ப்பு கனல் மூண்டது. நான் நன்றி உணர்ச்சியோடு நன்றி சொல்ல விரும்புவது தமிழ் ஆசிரியர்களுக்கு. பள்ளியில் இருந்த தமிழ் ஆசிரியர்கள் வெறும் பாடம் மட்டும் சொல்லித் தரவில்லை, சம்பளத்திற்கு பணியாற்றவில்லை, மாறாக தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்ற உணர்ச்சியை மாணவர்கள் மத்தியிலே விதைத்த பெருமை நம்முடைய நாட்டில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு உண்டு. கலைஞருடைய முழக்கத்திற்கு இருந்தது, அறிஞர் அண்ணாவின் பேச்சாற்றலுக்கு இருந்தது. நம்முடைய இயக்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் நாடு முழுவதும் சுற்றி வருகிற போது பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையில் மொழி காக்க வேண்டும் என்ற உணர்வினை ஊட்டிக்கொண்டே இருந்தார்கள். இந்த நிலையில்தான் 1962 அண்ணா மாநிலங்களவை உறுப்பினராகிறார். 1963 ஆட்சி மொழி சட்ட திருத்தம் வருகின்றது. இந்த 343வது பிரிவுக்கு ஒரு திருத்தம் வருகிறது. என்ன திருத்தம் தெரியுமா? ஆங்கிலமும் தொடரலாம் என்று, அதாவது இங்கிலீஷ் மே கண்டினியூ என்று வருகிறது. அப்போது அண்ணா சொன்னார், மே என்பதற்கு பதிலாக ஷெல் வர வேண்டும் என்று சொன்னார். மே இம்ப்ளைஸ் மே நாட் ஆல்சோ என்று சொன்ன அறிஞர் பெருந்தகை. அண்ணா என்ற தலைவன் இங்கே இருக்கிற யாரும் பார்த்திருக்க வாய்ப்பில்லை. எனக்கெல்லாம் பார்த்த நினைவுதான். அவர் நம்மை விட்டு பிரிந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. நினைக்கிற போது நெஞ்சு நடுங்குகிறது. ஆனால் 50 ஆண்டுகள் கடந்தும் மறைந்து போன ஒரு தலைவனின் பெயரை உச்சரிக்காமல் அரசியல் இல்லை தமிழ்நாட்டில் என்று வாழ்ந்து விட்டு போனாரே. குள்ளமான உருவம்தான், எளிமையான உடைதான், பார்ப்பதற்கு பளபளப்பான எந்த வேஷமும் அவரிடம் கிடையாது. உடுக்கின்ற உடையிலே கூட அது சலவை செய்ததா, இஸ்திரி செய்ததா கவலையே பட மாட்டார்.